மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிற தளபதி லாஸ்ட் படமான தளபதி 69வது படத்தில் பிரேமலு நடித்த மமிதா பைஜு இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை போகிறதா இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிக்க தளபதி 69வது படத்தில் இந்த படத்துக்கான ஷூட்டிங் நவம்பருக்குள்ளே ஸ்டார்ட் ஆகும். பிரேமலுக்கு பிறகு மமிதா பைஜு லைனப்ஸை பார்த்தோம்னா ஹாலிவுட்டில் ஹீரோயின்ஸ் கேரக்டரில் நடிக்க அவங்களுடைய லைனப்ஸு தளபதி 69, விஷ்ணு விஷால் மற்றும் ராம்குமார் மூவி ப்ராஜெக்ட். அதுக்கடுத்தது பிரதீப் ரங்கநாதனுடன் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடக்ஷனில் அதர்வாவுடன் ஒரு படம். இதுதான் மமிதா பைஜுடைய லைனப்ஸு. தேவர செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகியிருக்கு. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். STR 48 ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டு வரும். 70% மினியேச்சர் டிசைன் மற்றும் கான்செப்ட் ஆர்ட் கம்ப்ளீட்டடு. ஒரு அவுட் அண்ட் அவுட் ஃபேண்டசி ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் படம். லைன்ஸு பாகுபலி இம்பார்ட்டன்ட் படம் இந்தியன் சினிமாவில் அப்படின்னு ஆர்ட் டைரக்டர் SS மூர்த்தி சொல்லியிருக்காங்க. வேட்டையின் படத்தில் துஷரா விஜயின் டப்பிங் சீசனு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு இணையாக போகிறது. சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் அறிவிப்பு எதிர்பார்க்கலாம். வேட்டையிலிருந்து ஃபாத் பாசில் பர்த்டே ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. வேட்டையின் செட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபஹத் பாசில் இருக்கிற ஸ்டில்லு வெளியாகிருக்கு. தங்கலான்லேருந்து மாளவிகா மோகனான் பர்த்டே ஸ்பெஷலாக போஸ்டர் வெளியாகிருக்கு. தங்கலான் ரிசர்வேஷன் ஸ்டார்ட்டு நாளை அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காங்க. தங்கலான் ப்ரமோஷனல் டூரு இன்று கோயம்புத்தூரில் ஆகஸ்ட் 10, மதுரையில் ஆகஸ்ட் 11, திருச்சியில் ஆகஸ்ட் 12, விஜயவாடாவில் இந்த படம் ஆகஸ்ட் 15 தேட்டர்ஸில் வெளியாக போகிறது. சூரியோடைய கொட்டுக்காளி இந்த படம் ஆகஸ்ட் 23 தேட்டர்ஸில் வெளியாக போகிறது. கொட்டுக்காலிலிருந்து அண்ணாபின் பர்த்டே ஸ்பெஷலாக போஸ்டர் வெளியாகிருக்கு. டிமாண்டி காலனி 2 ஃபுல் ஆல்பம் வெளியாகிருக்கு. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சாம்சியஸ் மியூசிக்கில் இது ஆகஸ்ட் 15 இந்த படம் தேட்டர்ஸில் வெளியாக போகிறது. இந்த படத்தில் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் நடிக்கிறாங்க. சர்தார் 2ல் ஆஷிகா ரங்கநாத் ஆன் போர்டாக இருக்காங்க அப்படின்னு அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் கார்த்திக், SJ சூர்யா, மாளவிகா மோகனன், ஆஷிகா ரங்கநாத் நடிக்கிறாங்க. யுவன் மியூசிக் பண்ணுறாரு. PS மித்ரன் டைரக்ஷன் பண்ணுறாரு. பொறுத்திரு செல்வா அப்படின்னு ரகு தாத்தாவிலிருந்து வெளியாகிருக்கு. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கன்னட சினிமாவின் அடுத்த பேன் இண்டியா திரைப்படம் துருவ சர்ஜாவின் மார்டின் ட்ரைலர் ரிலீஸ் ஆகிருக்கு. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அக்டோபர் 11 தேட்டர்ஸில் வெளியாக போகிறது. கேம் சேஞ்சர் டப்பிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு ரிலீஸ் ஆக போகிறது. தேட்டர்ஸில் ராம் சரண், SJ சூர்யா நடிக்கிறாங்க. தமன் மியூசிக் பண்ணுறாரு. சங்கர் டைரக்ஷன் பண்ணுறாரு. ஆர்யா நெக்ஸ்ட் படத்துக்கான பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ராமநாதபுரத்தில். இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறது ரன் பேபி ரன் டைரக்ஷன் பண்ண ஜியான் கிருஷ்ணகுமார் டைரக்ஷன் பண்ணுறாங்க. லூசிபர் ரைட்டரு முரளி கோபி இந்த படத்துக்கான ரைட்டரு. யோகி பாபுடைய மலை படம் ஃபைனல் ஸ்டேஜ் ஒர்க்கில் இருக்குது. இந்த படம் இந்த வருஷம் செப்டம்பரில் ரிலீஸ் ஆக போகிறது. தேட்டர்ஸில் டிமான் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தை வெற்றிமாறன் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி, சூரி நடிக்கிற விடுதலை பார்ட் கேரளா தியேட்டரிக்கல் ரைட்ஸை வைகா என்டர்பிரைசஸ் மேரிலாந்து இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. கேரளா தியேட்டரிக்கல் ரைட்ஸை போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இந்த படம் ஆகஸ்ட் 23 வேர்ல்டு வைடா தேட்டர்ஸில் வெளியாக போகிறது. விமல் மற்றும் கருணாஸ் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் ட்ரைலர் வெளியாகிருக்கு. இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மைக்கேல் கே ராஜா டைரக்ஷன் பண்ணுறாங்க. இந்த படத்தை மாரி செல்வராஜுடைய வாழை ஓவர்சீஸ் ரிலீஸ் பண்ணுறது ஐங்கரன். மாரி செல்வராஜ் டைரக்ஷன் பண்ணுறாரு. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணுறாரு. பொன்வேல், M ராகுல், R கலையரசன், நிக்கிலா விமல், J சதீஷ்குமார், திவ்யா துரைசாமி, ஜானகி நடிக்கிறாங்க. இந்த படத்தில் ஆகஸ்ட் 23 இந்த படம் தேட்டர்ஸில் வெளியாக போகிறது. டாக்ஸிக் ஷூட்டிங்கு நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பூஜைவுடன். இந்த படத்துக்கான பூஜை போட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண ஸ்டில்ஸ் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஐம்சா என்டர்டைன்மெண்ட் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க Xல. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ட்ரைலர் ஆன் த வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நார்த் இந்தியா ரிலீஸ் பண்ணுறது ஜி ஸ்டுடியோஸ் இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜஸில் மிக பெருசாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செப்டம்பர் 5 வேர்ல்டு வைடா தேட்டர்ஸில் வெளியாக போகிறது. கோ டு வேர்ல்டு வைட் ஆல் பிஸ்னஸ் க்ளோஸ்டு. தமிழ்நாடு ரோமியோ பிக்சர்ஸ், கர்நாடகா ரோமியோ பிக்சர்ஸ், ஆந்திரா தெலுங்கானா மைத்ரி மூவி மேக்கர்ஸ், கேரளா கோகுலம் மூவிஸ், நார்த் இந்தியா ஜி ஸ்டுடியோஸ், ஓவர்சீஸ் பேர்ஸ் ஃபிலிம்ஸ், ஸ்ட்ரீமிங்கு நெட்ஃப்ளிக்ஸ், சேட்டலைட்டு ஜி. டிமாண்டி காலனி 2க்கான டிஜிட்டல் மற்றும் சேட்டலைட் ரைட்ஸை ஜி வாங்கியிருக்காங்க. சேட்டலைட் பார்ட்னர் ஜி தமிழ், ஜி திரை. டிஜிட்டல் பார்ட்னர் G5. ஹாட்ஸ்பாட்டில் இருந்து எக்ஸைட்டிங் நியூஸ் இன்று 7 PM வெளியாகிறதாக நேற்று அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஜோ ஸ்வீட் ஆர்ட்டுக்கு பிறகு ரயா ராஜாவுடைய நெக்ஸ்ட் படத்துக்கான டப்பிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் மற்றும் ப்ரொடியூஸ் பண்ணுறது யுவன் சங்கர் ராஜா. இந்த வருஷத்தில் 100 கோடி மேலே வசூல் பண்ண கோலிவுட்டுடைய டாப் 3 படங்களை பற்றி பார்க்கலாம். தனுஷுடைய ராயன் படம், விஜய் சேதுபதியுடைய மகாராஜா படம், சுந்தர் சிவுடைய அரண்மனை 4 படம், அடுத்து சான் விக்ரமுடைய தங்கலான் படம் இந்த லிஸ்ட்டில் இருக்கும். புஷ்பா 2 தி ரூல்ல இருந்து ஃபஹத் பாசில் பர்த்டே ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க.
வெளியிட்டிருக்காங்க. அந்த போஸ்டர் பார்க்கும்போது நல்லா இருக்கு. மாரி செல்வராஜ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கார்த்தி மாரி செல்வராஜ் ப்ராஜெக்ட் ஷூட்டிங்கு அடுத்த வருஷத்தில் ஸ்டார்ட் ஆகும். அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஷூட்டிங்கு விகடன் ஆர்டிக்கலில் மாரி செல்வராஜ் இன்டர்வியூவில் மாரி செல்வராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் பேச்சுவார்த்தை நடத்திருக்காராம். எல்லா படங்கள் கம்ப்ளீட்டுக்கு பிறகு ரஜினிகாந்த் மாரி செல்வராஜ் ஒர்க்கிங் ஸ்டைல் லைக்ஸ் மாரி செல்வராஜ் கான்ஃபிடென்ட் இந்த ப்ராஜெக்ட் சீக்கிரம் நடக்கும். அதாவது இப்போதைய கமிட்மெண்ட்ஸ் பைசான் தனுஷ் மூவி கார்த்தி மூவிக்கு பிறகு அப்படின்னு சொல்கிறாங்க. மாரி செல்வராஜ் லைனப்ஸை பார்த்தோம்னா வாழை படம் ஆகஸ்ட் 23 ரிலீஸ் ஆக போகிறது. துருவ் விக்ரமுடன் பைசான் படம், தனுஷுடன் படம், கார்த்தியுடன் படம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் படம் அண்டர் டிஸ்கஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிப்ஹாப் தமிழ் ஆதியோடைய கடைசி உலக போர் இந்த படத்துக்கான சென்சார் யூஏ கொடுத்துருக்காங்க. ரன் டைம் 2 hours 90 minutes. இந்த படத்தை இப்போதைக்கு பிளான் பண்ணுறது செப்டம்பர் ரிலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்று 6 PM வெளியாக போகிறதாக நேற்று அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ல இருந்து ஐமேக்ஸ் போஸ்டர் வெளியாகிருக்கு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் டப்பிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபைனல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போகிறது. ஆடியோ லான்ச் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏஜஸ் பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம். சில பெரிய பிளான் இந்தியன் ப்ரொமோஷன்ஸு ஆடியோ லான்ச்சுக்கு பதில் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி லியோ படத்துக்கு ஆடியோ லான்ச் இல்லையோ சக்ஸஸ் மீட் வச்சாங்களோ, அதாவது லியோ ரிலீஸுக்கு பிறகு, அதே போல் கோட்டு படத்துக்கும் ஆடியோ லான்ச் இல்லாத கோட்டு ரிலீஸுக்கு பிறகு சக்ஸஸ் மீட் வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரைலரு ஆகஸ்ட் 15 அல்லது ஆகஸ்ட் 19 வெளியாகும் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. மாரிசன் ஃபஹத் பாசில் பர்த்டே ஸ்பெஷலாக போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தில் வடிவேலு ஃபஹத் பாசில் நடிக்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுறாரு. சுதீஷ் சங்கர் டைரக்ஷன் பண்ணுறாங்க. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. குட் பேட் அக்லி நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் ஹைதராபாத்தில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஷூட்டிங் உடன் எடுக்கிறாங்க. ஆகஸ்ட் 6 ஷூட்டிங்கு 10 நாட்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விடாமுயற்சி ஷூட்டிங்கும் நடக்கிறது ஹைதராபாத்தில் த்ரிஷா மற்றும் அர்ஜுனுடன். குட் பேட் அக்லி நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் நடக்கும் ஸ்பெயினில். விடாமுயற்சியும் சாங் ஷூட்டிங்கு நடக்கும் இந்த ஹைதராபாத் ஸ்கெடியூலுக்கு பிறகு ஸ்பெயினில். குட் பேட் அக்லியில் நட்டியாக நட்ராஜ் ரீசெண்டாக மகாராஜா படத்தில் நடிச்சிருந்தார். இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நடக்கிறது. 10 நாட்கள் ஸ்கெடியூலு. நெக்ஸ்ட் ஸ்கெடியூலு ஸ்பெயினில் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. தர லோக்கல் கேங்ஸ்டர் படம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. குட் பேட் அக்லி படம் பொங்கல் 2025 ரிலீஸ் தியேட்டர்ஸில் வெளியாகும். கடந்த 5 அஜித் நாளுக்கு ஒன்று 21 மணி நேரம் உழைக்கிறார். விடாமுயற்சி குட் பேட் அக்லி என 2 படங்களின் ஷூட்டிங்கும் இப்போ ஒரே சமயத்தில் நடந்துகிட்டு இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரே சமயத்தில் 2 படங்கள் நடித்தாரோ அப்படி இப்போ கடந்த 1 வாரமாக நடித்து கொடுக்கிறார். நள்ளிரவு 2 மணிக்கு ஹோட்டல் செல்லும் அவர் மறுநாள் காலை 7 மணிக்கு படப்பிடிப்புக்கு திரும்பி விடுகிறார். விடாமுயற்சி குட் பேட் அக்லி இப்போ அவரது கவனம் முழுவதும் இந்த 2 படங்களை முடித்து கொடுப்பதில் தான் இருக்கிறது. இந்த சமயத்தில் அவரது 3வது படத்தை பற்றி நினைப்பது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். குட் பேட் அக்லியின் ஷூட்டிங் டிசம்பருக்குள் முடிந்துவிடும். இதற்கடுத்து சில மாதங்கள் ரிலாக்ஸ் ஆன பின்னரே 3வது படத்திற்கான அறிவிப்பு வரும். அதற்கு அடுத்த ஆண்டு மே மாதம் கூட ஆகலாம் அப்படின்னு விகடன் காம் பேட்டியில் அஜித் மேனேஜரான சுரேஷ் சந்திரா சொல்லியிருக்காரு. AK-64 ஹைப்பு பெரிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அஜித் குமார் மற்றும் பிரசாந்த் நீல் காம்போ AK-64 அப்படின்னு சொல்றாங்க. AK-65 அல்லது AK-66 நடக்கும் அந்த 2 படங்கள் ஏதாவது ஒரு படம் அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இல்ல KGF 3 தான் அஜித் நடிக்கிறாரு யாஷுடன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது உண்மைன்னு தெரியல. ஆனா AK-64 இருக்க வாய்ப்பு இருக்கு. பிரசாந்த் நீல் காம்போ இருந்துச்சு அப்படின்னா இந்த பட ப்ராஜெக்டுக்கான சைன் ஆகலையாம். கங்குவா 54 செகண்ட்ஸ் டீசரு சென்சார் ஆயிருக்கு. தங்கலானுடன் அட்டாச் பண்றாங்க இந்த புதிய டீசர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வீக்ல அந்த புதிய டீசர் வெளியாகும். ஆகஸ்ட் 12 இந்த கங்குவா புதிய டீசர் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த புதிய டீசருக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் ஒரு சில நாட்கள்ல எதிர்பார்க்கலாம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் சிவகார்த்தியனுடைய SK-25 படத்துல ஒரு ரோல்ல நடிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. சுதா கங்கரா அந்த படத்தை டைரக்ஷன் பண்றாங்க. அதாவது புறநானூறு படம். துல்கர் சல்மான் ரோலுக்கு பதிலாக லோகேஷ் கனகராஜ் நடிக்கிறாரு அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு. சிவகார்த்தியனுடைய அமரன் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆகஸ்ட் 15 சுதந்திர தின ஸ்பெஷலா எதிர்பார்க்கப்படுகிறது.